400 பேர் சேர்ந்து நீங்க போகலான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மட்டும் வேண்டான்னு சொல்வாரு. ராஜா யார் பேச்ச கேட்டாருன்னு தெரியுமா? ஆகாப் ராஜா யோசபாத் ராஜா கிட்ட போய், ராமோத்துன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல போய் நம்ம போர் தொடுக்கலாமான்னு கேட்பாரு. யோசபாத் சரி, ஆனா இது கடவுளுக்கு சித்தமான்னு கேட்கணும்னு சொல்வாரு. ஆகாப் அவர் கூட இருந்த 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு கேட்க வைப்பார். அவங்க எல்லாருமே நீங்க தாராளமா போகலாம், நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யோசபாத் அதை நம்ப மாட்டார். உங்க ஊர்ல கடவுளுக்கு பயந்த வேற யாரும் இல்லையான்னு கேட்பாரு. அப்ப ஆகாப் ராஜா, மிகாயான்னு ஒருத்தன் இருக்கான், ஆனா எனக்கு அவன் தீமையானதையே சொல்லுவான்னு சொல்வாரு. அதே போல மிகாயா வந்து, மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல எல்லாம் சிதறி ஓடுறத நான் பாக்குறேன்னு மறைமுகமா சொல்லுவாரு. அப்போ அந்த 400 பேர்ல இருக்கிற தீர்க்கதரிசியின் தலைவன் சிதேக்கியா அவரை வந்து ஒரு அடி அடிச்சிருவாரு. ஆகாப் ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துரும். நான் போருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இவனை சிறைச்சாலையில தள்ளுங்கன்னு சொல்லி அவரை சிறையில அடைக்க சொல்லிடுவாங்க. மிகாயாவுக்கு நல்லா தெரியும் அந்த 400 தீர்க்கதரிசிகள் கிட்டயும் பொய்யின் ஆவி இருந்துச்சுன்னு. ஆனா 2 ராஜாவும் அதை கேட்க மாட்டாங்க. போர்ல ஆகாப் ராஜா ரொம்ப புத்திசாலித்தனமா மாறு வேடத்துல போவாரு. ஆனா எதிர்பாராத வந்த ஒரு அம்பு அவருடைய கவசத்தை துளைத்து அப்படியே அவர் நெஞ்சுக்குள்ள பாஞ்சிரும். சாயங்காலம் ஆனபோது அப்படியே அவர் மரித்து போயிடுவாரு. தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதனாலதான் இட்ஸ் பெட்டர் டு வாக் இன் ட்ரூத் அலோன் than be misled by 1,000 voices.